கோத்தாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவுக்கு பிணை வழங்குவதற்கு நீதிமன்றம் மறுபடியும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது குறித்த விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். அத்துடன் பிள்ளையான் மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் சம்பந்தப்பட்ட வழக்குகளும் இன்று நீதிமன்றங்களில் இடம்பெற்றுள்ளன. அவற்றினுடைய விவரங்களையும் அத்துடன் கடல் பகுதியில் நிலவுகின்ற மோசமான காலநிலை சம்பந்தமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கடற்தொழிலாளர்களுக்கு. அது குறித்த விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதோட குடும்ப பிரச்சனை காரணமாக ஒருத்தர் மின்சார கோபுரத்தினுடைய உச்சிக்கு ஏறி இருக்கிறார். ஹை வோல்டேஜ் இருக்கக்கூடிய மின்சார கோபுரத்தின் உச்சியில் ஏறி இருக்கிறார். அவருக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்தது அது சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் நீதியரசர்கள் ஓய்வு பெறுகின்ற அந்த வயதெல்லை நீடிக்கிற சம்பந்தமாக ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கு தானே. அதில் யாரில் சரி யாரில் பிழை என்பது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. அதனையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளராக இருந்தவர் சுகீஸ்வர பண்டார அவர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து பிணை மறக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஒவ்வொரு தடவையும் நீதிமன்றத்துக்கு வரதும் பிணைக்கு அப்ளை பண்ணுறதும் அது ரிஜெக்ட் பண்ணுறதும் என்று சொல்லி போய்கொண்டே இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நீதிமன்றத்தில் அவர் முற்படுத்தப்பட்டிருந்தவர். இன்றைக்கும் அவருக்கு பிணை கொடுக்கவில்லை. அதாவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும், அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அவருடைய வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை விளக்கமறியலில் வைக்க சொல்லி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி. நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக் கொண்டு வரோம், இது ஒரு வழமைக்கு மாறானது. அதாவது அவரை விட சுகீஸ்வர பண்டார இருக்கிறது தானே, அவர் 2 வேலை செய்து ஒரே நேரத்தில் 2 சம்பளம் பெற்றார். இதுதான் அவர் மேலே வச்சுக்கிற குற்றச்சாட்டு. ஆனால் இதை விட பயங்கர மோசமான குற்றம் செய்தாக்களுக்கெல்லாம் பிணை கிடைச்சிருக்குது. அப்போ இவருக்கு ஏன் பிணை கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவரை பிடிச்சி வெளியில் விட்டால், அவரை பிணையில் விட்டால் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அவர் உயிரோடு இருப்பாரான்றதே பெரிய சந்தேகம். ஏன்னு சொன்னால் அவர் சாட்சியங்கள் சொல்லிக்கிறது ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக. எனவே அவருக்கு என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அதன் காரணமாகத்தான் அவருக்கான பிணை மறுக்கப்பட்டு தொடர்ந்து உள்ளுக்க வைக்கப்படுறாரோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இதைத்தான் நாங்கள் திரும்ப சொல்லி கொண்டு வரோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், துபாய்க்கு போயிட்டு பாதாள உலக குழு உறுப்பினர்கள்ட்ட 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற 3 பேர் இப்போ பிணையிலான விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ கிட்டல கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு முந்த நாள் பிணை கிடைச்சது. ஒரு ஆளுக்கு பிணை கிடைக்கல. ஏன்னு சொன்னால் அவர் அந்த பிணை நிபந்தனைகளை சரியான முறையில் பூர்த்தி செய்யலை என்று சொல்லி அதை பூர்த்தி செய்திருந்தால் அவருக்கும் பிணை கிடைச்சிருக்கும். எனவே 12 கோடி ரூபாய் லஞ்சம் பாதாள உலக குழு ஆக்கள்கிட்ட பெற்றுக்கொண்ட ஆக்களுக்கே பிணை கிடைக்குது. ஆனால் சுகீஸ்வர பண்டாரவுக்கு பிணை கிடைக்குதில்லை என்றதுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்கலாம். எனவே நினைக்கிறேன் கோத்தாபய ராஜபக்ச பற்றி நிறைய விஷயங்களை போட்டு கொடுத்துருப்பார் போலடக்கு, நிறைய வாக்குமூலங்கள் சொல்லிட்டார் போலடக்கு. அதனால் அவர் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. நாமல் ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். நாமல் ராஜபக்ச மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு குரூப்பாக சேர்ந்து பணச்செலவை செய்தவர்களாம். அதாவது கருத்த பணத்தை வெள்ளை பணமாக மாற்றினார்களாம் என்று சொல்லி அந்த காலத்தில் அந்த வழக்கு தான் நடந்தது. இந்த வழக்கும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தான் நடந்தது. இந்த வழக்கு இன்றைக்கு ஒரு கட்ட விசாரணையை முடிச்சுட்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கிடையில் நாமல் ராஜபக்ச நிம்மதியாக வீட்டில் இருக்கலாமா, நீதிமன்றங்களுக்கு வேற தேவையில்லையா அப்படி கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. அது இந்த வழக்கில் மட்டும்தான் அக்டோபர் 29. அதுக்கிடையில் அவருக்கு வேறு வழக்குகள் எல்லாம் இருக்குது. வார மாதம் வழக்கு இருக்குது, அடுத்த மாதம் வழக்கு இருக்குது, அப்படி பல வழக்குகள் இருக்குது. எனவே இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தவர் பிள்ளையான். பிள்ளையான் ஒரு ரிட் மனு ஒன்று போட்டவர். அதாவது அடிப்படை உரிமை மீறல் மனு என்று சொல்லி ஒரு மனு ஒன்று அவரே போட்டிருந்தவர். நீதிமன்றத்தில் தன்னை கைது செய்து இந்த மாதிரி தடுத்து வச்சுக்கிறது பிள்ளை என்று சொல்லி அது சட்டவிரோதமானது, நீதிக்கு புறம்பானது என்று சொல்லி ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தவர். அந்த வழக்கம் பெருசாக விசாரிக்கப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டுக்கிறது. எப்போ என்று கேட்டிங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும். இந்த வருஷம் இடமே கிடையாது. ஜனவரி மாதம் 19ஆம் தேதி தான் உங்களுக்கு நீ தவணை என்று சொல்லி ஒத்தி வைத்திருக்கிறார்கள். கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் என்ன பிரச்சனை சொன்னால் நீதிமன்றத்துக்கே தெரியும் தானே பிள்ளையான் என்ன செய்தவர், கிழக்கு மாகாணத்தில் அவருடைய ட்ரிப்போலி பிளாட்டூன் என்ன செய்தது என்று சொல்லி எல்லாமே ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
பிறகு சொல்லலாமா கைது செய்கிறது சட்டவிரோதம், தடுத்து வச்சுக்கிறது சட்டவிரோதம் என்று சொல்லல அது என்ன. எனவே அதனால் வந்து அந்த வழக்கை விசாரிக்கிறது பக்கம் பேசாமல் இருக்கலாம் என்று போட்டு அந்த வழக்கை வந்து நீண்ட காலத்துக்கு ஒத்தி வைத்திருக்கின்றார்கள், ஜனவரி மாதம் 19 வரை. எனவே அது வரைக்கும் பிள்ளையான் உள்ளுக்க தான் இருக்கணும். மோசமான காலநிலைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிவப்பு எச்சரிக்கை மிக முக்கியமாக கடற்றொழிலாளர்களுக்கு, அதாவது மறு அறிவித்தல் வரைக்கும் கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம், கடலுக்குள்ளே இறங்கவே வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு நாடும் இல்லை, ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான். அதாவது மேலே காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் கட்பிட்டி வரைக்கும் இந்த பகுதி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. அதே மாதிரி மற்ற பக்கம் தென் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரைக்கும் கீழே மற்ற பக்கம் இந்த பகுதிகளில் வந்து மிக கடுமையான கடல் காற்று இருக்குமாம். அதாவது ஒரு மணித்தியாலத்தில் 60 கிலோமீட்டர் தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் காற்று வீசும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல கடல் கொந்தளிப்பாகவும் இருக்கும். எனவே இந்த பகுதிகளில் வந்து கடற்றொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரைக்கும் கடலுக்கு இறங்க வேண்டாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு சிவப்பு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மறு அறிவித்தல் எப்போ வரும் என்றதை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். எனவே சம்பந்தப்பட்ட இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கடற்றொழிலாளர்கள் நீங்களும் தொடர்ந்து ரேடியோக்கள் கேட்கறது, டிவி பார்க்குறேன்னு சொல்லி அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த அடுத்த அறிவித்தல் எப்போ என்று சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். எனவே அது வரைக்கும் கடலுக்குள் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் வைத்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தெஹிவள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே அங்கே வேலை செய்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கார். என்னென்ன பொருட்கள் வச்சிருந்தவர் என்று சொன்னால் ஹெரோயின் போதைப் பொருள் வச்சிருந்திருக்கார், கஞ்சா வச்சிருந்திருக்கார், அதே போல் சட்டவிரோதமான சிகரெட்ஸ் வச்சிருந்திருக்கார், வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட சட்டவிரோதமான சிகரெட்ஸ். அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு இதுவா வேலை? பொதுவாக இந்த மாதிரி வச்சுக்கிறாக்களை வந்து பிடிச்சி உள்ளுக்க போட வேண்டியதுதான் அவருடைய வேலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரே வச்சுக்காரன்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே மிக விரைவில் மவுண்ட் லெவனியா நீதவான் நீதிமன்றத்தில் வந்து அவர் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவிலிருந்து இலங்கைக்கு புதிதாக பேருந்துகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. எத்தனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 104 பேருந்துகள், அதாவது வந்து லோவோ போர்டு என்று சொல்லுவோம், அந்த தாழ்தள பேருந்துகள் என்று சொல்லுவோம், அதாவது வந்து பதிவாக இருக்கும் அந்த மாதிரியான பேருந்துகள் 104 பேருந்துகள் இப்பொழுது இலங்கையை வந்து அடைந்திருக்கின்றன. இப்போ நீங்கள் படங்களில் பார்க்குறீங்க. இது வந்து என்னென்னு சொன்னால் இலங்கையில் லங்கா மெட்ரோ திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த போகின்றார்கள். எப்போ என்று சொன்னால் செப்டம்பர் மாதம். அந்த செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிற இந்த புதிய திட்டத்தில் வந்து இந்த பேருந்துகள் வந்து ஈடுபடுத்தப்படும் என்று சொல்லி முதல் கட்டமாக கொழும்பு நகரம் மற்றும் கொழும்பினுடைய புறநகர் பகுதிகள், இந்த பகுதிகளில் வந்து இந்த மெட்ரோ திட்டம் கொண்டு வரப்படும். அதுக்கு பிறகு நாடு முழுக்க விஸ்தரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கான நிதி வந்து போன வருஷம் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் இருக்கு தானே, அதில் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த 104 பேருந்துகளும் வந்து இப்பொழுது கொள்வனவு செய்யப்பட்டு மிக விரைவில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. ஒருத்தர் என்ன செய்திருக்கார் என்று சொன்னால் மின்சார கோபுரத்தில் வந்து ஏறிக்கார். லக்ஸபானா டவர் என்று சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி மின்சார கோபுரத்தில் ஹை வோல்டேஜ் இருக்கிற இதில் வந்து ஏறி உச்சிக்கு ஏறிக்கார். அது ஏறினது காரணமாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவருக்கு வந்து குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. எவ்வளோண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் 2 லட்சத்துக்கும் மேலே, அதாவது 2,01,059 ரூபா 90%. இவ்வளோ காசை வந்து நீதிமன்றத்துக்கு கட்டணும் என்று சொல்லி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அப்பயும் சும்மா இருக்க மாட்டாமல் அந்த டவரில் போய் ஏறினவர் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் வீட்டில் குடும்ப பிரச்சனை காரணமாக அந்த வீட்டில் இருக்கிறாக்களை வந்து விரட்டணுமென்றதுக்காக இன்றைக்கு செய்கிற வேலை என்று சொல்லி போட்டு போகிறதானே அடிச்சு பிச்சு கொண்டு அதே மாதிரி ஏதோ பிரச்சனை போகிறதுக்கு போயிட்டு அதில் ஏறிக்கார். அது அடுத்த பிரச்சனை ஆயிட்டுது. ஏற்கனவே ஒரு பிரச்சனை, அது வீட்டு பிரச்சனை. இப்போ வந்து 2வது பிரச்சனை என்ன சொன்னால் இங்கே போலீஸ் வந்து கைது செய்து கோர்ட்ஸில் கொண்டே விட்டாச்சு. இப்போ வந்து நீதிமன்றத்துக்கு வந்து ஃபைன் கட்ட வேணும். அப்போ அது அடுத்த பிரச்சனை தானே. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு முடியலை, தொடர்ந்து போய்கொண்டே இருக்குமாம். அடுத்த வழக்கு தவணை நவம்பர் மாதம் 3ஆம் தேதியாம். சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தென் மாகாணத்தில் வந்து மாத்தறை மாவட்டம் இருக்குத்தானே, அங்கே வந்து கம்புரு பிட்டிய என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்காம். நாங்கள் வந்து மட்டக்களப்பில் வந்து கும்புரு பிட்டிய என்ற ஒரு இடம் தான் கேள்விப்பட்டுக்கிறோம். ஆனால் அங்கே வந்து கம்புரு பிட்டிய என்று சொல்லி இடம் இருக்காம். இந்த மேப்பில் வந்து போட்டு காட்டிக்கிறோம் பாருங்க. இங்கே தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. வீட்டு பிரச்சனை காரணமாக போய் டவரில் உச்சியில் ஏறி இருந்தோன்னே கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் இருந்தோன்னே போலீஸ் வந்து கீழே இருந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்குது. சரி இறங்கி வாப்பா, பிச்சத்தை பிறகு பார்ப்போம், காய்ச்சி பேசி தீக்கலாம் தானே என்று சொல்லி கூப்பிட்டுருக்கேன் போகிறதுக்கு. சரி இறங்கி வந்துட்டார். அப்போ இறங்கி வந்தோடனே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கார். ஏன்னு சொன்னால் அது குற்றம் தானே, அது வந்து ஆபத்தை விளைவிக்கும்
தவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே மேலே இருந்த அந்த 2 மரத்தியாலம் வந்து பவக்கட்டாம். அந்த குறிப்பிட்ட அந்த ஏரியாவில் கிராமங்களுக்கு வந்து பவக்கட்டாம். அப்போ ஆக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி விழுந்தானே, அது நட்டம் தானே. எனவே எல்லாத்தையும் கூட்டி கழித்து நீதிபதி வந்து 2 லட்சத்து சொச்ச ரூபா கட்ட சொல்லி இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அந்த 2 லட்சம் ரூபா காசு வந்து அவர்கிட்ட கையில் இருந்திருந்தா சிலவள அந்த குடும்ப பிரச்சனை கூட வராமல் இருந்திருக்கும். அப்படியான வாய்ப்பும் இருக்குது. எனவே அடுத்த முறை வந்து யாருக்காவது பிரச்சனைகள் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் தயவு செய்து மின்சார கோபுரத்தில் ஏறாமல் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற பனை மரத்திலேயோ தென்னை மரத்திலேயோ ஏறினீங்கன்னு சொன்னால் விரட்டின மாதிரியும் ஆகுது. அதோட இந்த போலீஸ் கேஸ் நீதிமன்ற கேஸிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். தானே. அடுத்ததாக இன்றைய கருத்து ஓவியம். நீதிபதிகள் வந்து வழக்கமாக ஓய்வு பெற வயதிலிருந்து இன்னும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யணும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுது. அதுக்கு வந்து பார் கவுன்சில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. இதுதான் பிரச்சனை. இந்த பஞ்சாயத்து வந்து ஓடிக்கொண்டிருக்குது. எனவே யாரில் சரி யாரில் பிழை, யாற்ற பக்கம் நீதி இருக்கு என்றதுக்கு இந்த கருத்தோவியத்தை வரைந்திருக்கின்றார் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள். பார்த்தாலே விளங்கும் 2 பக்க தராசும் வந்து சமமாக நிற்கிது. அங்காலையும் கூடையில இங்காலையும் குறையில சரி சமமாக நிற்கிது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் 2 பக்கமும் நியாயம் இருக்கின்றதான். அரசாங்க பக்கத்திலேயும் நியாயம் இருக்குதான், அங்கால எதிர்பக்கத்திலேயும் வந்து நியாயம் இருக்குதான் என்று சொல்லி. எனவே முடிவு என்னன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். பெரும்பாலும் வந்து அரசாங்கம் சொன்னபடியே அந்த சட்டம் மூலம் வந்து நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் பெரும்பாலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.